ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாவனம். இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 300 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 300 கிராம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. கொத்தமல்லி தழை, புதினா தழை, பச்சை மிளகாய். நான் சிக்கன் தம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கர் வச்சுட்டு பாருங்கள், ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் சூடானதும் கொஞ்சோண்டு நெய், அப்புறம் கொஞ்சோண்டு குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கணும். நல்லா நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வணக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சு நல்லா செவக்கிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். 1 கிலோ சிக்கனுக்கு ஒரு 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு அரைச்சி போட்டிருக்கேன். இதில் வீட்டிலேயே அரைச்ச கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மசாலா தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பச்சை மிளகா, அப்புறம் கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டு வணக்கிட்டு, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டு வணக்கிக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வணக்கிக்கிறேன். பாருங்கள், இது அரிசி வேக வைக்கிறதுக்காக நான் மொளா வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, புதினா தழை, அப்புறம் பட்டை, கிராம்பு போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ சிக்கனை போட்டு நல்லா வணக்கிட்டேன். சிக்கனை ஃபஸ்ட்டே நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு பேக்கெட் தயிர், கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா வணக்கிட்டேன். சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள், உலக காஞ்சிட்ருக்கு. இதில் கொஞ்சம் கேசரி பவுட்ரு போட்டுக்கிட்டேன். இப்போ குக்கர் மூடி வச்சுட்டேன். சிக்கன் வேகிறதுக்காக ஒரு 3 விசில் விட்டுக்கு போகிறேன். உலக காஞ்சிருச்சு. இதில் அரிசி போட்டிருக்கேன். அரிசி ஒரு அரை வேக்காடு வேகணும். அதாவது நெத்து பதம்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு சிக்கன் வெந்துருச்சு. இப்போ இந்த சிக்கனில் இருக்க அந்த எண்ணெய், கொஞ்சோண்டு குழம்பு மட்டும் ஒரு பவுலில் தனியாக எடுத்துக்க போகிறேன். அரிசியும் அரை வேக்காடு வெந்துருச்சு. இதை வடிச்சிட்டு இந்த குழம்புலாம் தனியாக ஒரு குண்டால கொஞ்சமாக எடுத்துட்டு, இப்போ இதில் அரிசி போட்டுக்க போகிறேன். அது எதுக்காகன்னு நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாருங்கள், குண்டாவில் அந்த எண்ணெய், கொஞ்சோண்டு குழம்பு எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இப்போ அந்த அரிசியை அந்த குக்கரில் போட்டுக்கிட்டேன். போட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, புதினா தழை அந்த அரிசி மேலே போட்டு நம்ம எடுத்து வச்ச குழம்பு அது மேலே ஊற்றிக்கணும், அந்த சாப்பாட்டு மேலே. இது மாதிரி இப்போ ஊற்றிட்டு ஒரு தோசை சட்டி வச்சு அது மேலே குக்கரை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு எடுத்தால் சிக்கன் தம் பிரியாணி ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸி. பாருங்கள், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா குலையாமல் வந்துருச்சு. இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் தம் பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் ரைத்தா செஞ்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.